வந்து NH-66 வந்து காரோடு டு நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த 4 லைன் வந்து எந்தெந்த ரூட்லலாம் போக போகுது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ வந்து கோவளம் டு காரோடு வந்து பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து தமிழ்நாடு செக்ஷனும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரோடில் தாங்க இருக்கோம். காரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டுவர்ட்ஸ் நாகர்கோவில் டைரக்ஷன் பார்த்தா போகிறோம். வெல்கம் டு தமிழ்நாடு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேரளா தமிழ்நாடு பார்டரையும் வந்து இந்த நேஷனல் ஹைவேல பிரிக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கோவளம் டு காரோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அங்குள்ள ஒர்க்கு அப்புறம் வந்து அலைன்மெண்ட் எப்படி போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து அதில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கிற நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி வந்தோம் ரோட்டில். இது வரைக்கும் கேரளாலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கான்க்ரீட் ரோட்டில் வந்தோம். இது வந்து மண் ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வந்து இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், ஃபுல்லுமே வந்து இந்த ரோட்டில் நான் வந்து கண்டினியூஷனாக போக போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து எவ்வளோ தூரம் இதில் வந்து கண்டினியூஷனாக போக முடியும்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன்னா, முன்னாடியே நம்ம வந்து த்ரூ கூகுள் எர்த் வழியாக வந்து சேட்டலைட் வியூ வழியாக ஃபுல்லும் நம்ம வந்து ஒருத்தர் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல்லுமே போக முடியுமா இல்லை வேறு வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஐடியாலஜிக்காக போயிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லுமே இந்த ரூட் வழியாக போகலை. ஸோ ஆனால் போகணும். இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இது ஃபுல்லு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக த்ரூ இந்த அலைன்மெண்ட் வழியாகவே போய் காட்டுறேன் டு கன்னியாகுமரி வரைக்கும். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து முடியலை. ஃபுல்லும் இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு 4 வீலர் மட்டும் அவங்க அலைன்மெண்ட் வழியே ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகிறதுக்காக போட்டிருப்பாங்க. எல்லா சைட்லேயுமே பண்ணுவாங்க. என்னென்னா அலைன்மெண்ட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வீலர் வந்து கிராஸ் ஆகி ஃபுல் அலைன்மெண்ட்டை பார்த்து போகிறதுக்காக அலைன்மெண்ட்டுக்குள்ளேயே போகிறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வழி மட்டும்தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நான் இப்போ போயிட்டுருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இனி போக முன்னாடி ஃபர்தராக எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில. கொஞ்சம் பிட்டு வந்து கான்க்ரீட் ரோடும் பண்ணியிருக்காங்க. ஸோ சில இடத்துல பண்ண முடியாத இடத்துல வந்து அப்படியே வந்து வண்டி போகிறதுக்கான வழி இருக்குது நம்ம இப்போ வரைக்கும் வந்த வரைக்கும். பட் ஆனால் ஒரு தடவை நம்ம சேட்டலைட் வியூ மூலமாக வந்து ஃபுல்லுமே ஆக்சுவலி இங்கேருந்து கன்னியாகுமரி வந்து எண்ட் ஆகுதா, அங்கே எங்கே வரைக்கும் போய் ரீச் ஆகுது, நடுவில் எங்கெல்லாம் பிரேக்கிங் இருக்குது, ஸோ அது எதனால் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு ஏதோ சின்ன ஆக்சஸ் ரோடு இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுமே பாருங்கள். அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் இந்த ரோடை பற்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் பண்ணி ஃபுல் டீப் இன்ஃபர்மேட்டிவாக நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா களியக்காவலை லெஃப்ட் சைடில் போகுது. ஸோ முன்னாடியும் பார்த்திங்கன்னா நமக்கு நேராக போனால் நாகர்கோவில் டுவர்ட்ஸ் நாகர்கோவில் தான். ஆனால் இதுலேருந்து லெஃப்ட் சைட் போனால் களியக்காவலை 3 கிலோமீட்டர்னு காட்டும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதிலிருந்து நமக்கு வந்து ஃபுல்லுமே கூகுள் எர்த் மூலமாக நம்ம வந்து ஒரு சேட்டலைட் வியூ வழியாக நம்ம வந்து ஃபுல் அலைன்மெண்ட்டையும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒரே அலைன்மெண்ட்டாக போக முடியும், இல்லைனா எங்கேயா டைவர்ஷன் இருக்கா, இல்லை ஏதாவது க்ளோஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம வந்து சேட்டலைட் வியூ வழியாக ஃபுல்லுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பட் ஆனால் லைவாக போய் சைட்டில் போய் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ வந்து நம்ம வந்து ஒரு சேட்டலைட் வியூவில் வந்து பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து ரூட் எங்கெல்லாம் கட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து கிளாரிட்டி கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வில்லேஜ் வழியாக நம்ம வந்து கிராஸ் ஆகி போகிறோம், அப்புறம் என்னெல்லாம் வந்து லொக்கேஷன் பாயிண்ட் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட்லேருந்து கன்னியாகுமரி போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா எந்த வில்லேஜ் வழியாக போகுது அப்படின்றது சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு இப்போ வந்து தொடங்கி வந்து 5 years ஆகிடுச்சு. பட்டு இன்னுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஒர்க் வேறு நடுவில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போது அது வந்து ஒர்க் இன்னும் ஸ்டாப்பில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 to 4 5 monthஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ரீஒர்க்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்டுவோம். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டாட்டட் லைன் மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதான் கேரளா தமிழ்நாடு பார்டர். ஸோ இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா காரோடுன்ற அந்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. காரோட்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த மண் ரோடு மாதிரி ஒன்று தெரியுது பார்த்திங்களா, அது எல்லாமே நம்ம NH-66 தான். ஸோ அது எல்லாமே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதை பெண்டிங் வச்ச இடம் தான். அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி சவுண்ட் ப்ரைஸ் மினிஸ்ட்ரிஸ்னு ஏதோ ஒரு இடம் கிராஸ் ஆகுது. குழிவிலைன்னு ஒரு இடம் வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதங்கோடு,
அதங்கோடுன்ற கொஞ்சம் பெரிய இடம் தான். அதங்கோடு அதாவது மெயின் ஜங்ஷன் போகாமல் அது அவுட்டர் ஏரியா. அதங்கோடுக்கும் மதுல முட்டம் சொல்கிற 2 கேப்புக்கு வழியாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா ஹிந்து வித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் கிராசிங் வேறு இருக்குது. நமக்கு தாமிரபரணி ரிவர் வந்து கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஃப்ளைஓவரும் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிட்ஜும் கொடுத்துருக்காங்க, மேஜர் பிரிட்ஜும். ஸோ அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன மாதிரி தான் காட்டியிருக்கு. ஸோ அது வழியாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வழி இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கேருந்து கார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ரோடில் பழைய அந்த இப்போ போட்டிருக்காங்க பார்த்திங்களா, புதிய ரோடு வழியாக பார்த்திங்கன்னா வரலாம் நமக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கோத்ரூ இங்கேருந்து அப்படியே நம்ம போகலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து லிபர்ட்டி மாரியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் லொக்கேஷன் தான் நான் காட்டுது, அது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிவரில் பாண்டு ஒரு குளம் மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த குளம் மாதிரி வர்ற இடம், அப்புறம் ரிவர் கிராசிங்கு, அந்த மாதிரி சில இடத்துல தான் விட்டுருக்காங்க. ரிவர் கிராசிங் கூட நம்ம ப்ரீவியஸாக ஒன்று பார்த்தோம், அதில் கூட பிரிட்ஜஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எந்த ஃப்ளைஓவரோ இல்லைன்னா அந்த மாதிரி பிரிட்ஜ் எதுவுமே கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன பாண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடியாஸ் என்னென்னா க்ளோஸ் பண்ணி போகிற மாதிரி தான், அப்படியே மண்ணை போட்டு ஃபுல்லாக நிறச்சி அப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இதோட மெத்தட். அதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் அப்படி இருக்குது. அப்போ ஸோ இது வரைக்கும் நம்ம வரலாம். அந்த இந்த குளத்துக்கு இந்த சைடு வரைக்கும், அந்த சைடு வந்து போகணுன்னா எனக்கு தெரிஞ்சு சின்னதாக ஏதோ வழி இருக்குது, இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு ரூட் இருக்குது, மண் ரோடு இருக்குது. ஸோ அப்படி போய் திரும்ப நம்ம இந்த ரூட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இவ்வளோ செக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து இதுவே கிடையாது, ரோடே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டெரைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வேணால் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்கிட்ட வந்து அந்த இடத்த வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த 700 மீட்டர் கிராஸ் ஆகணுன்னா வேறு எது சின்ன ரோடு வழியாக தான் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஏதோ கப்புக்காடு பூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு பாண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த பாண்டும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதனால் அது பக்கத்தில் தான் போனோம். லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா சென்ட் ஆண்டனி சர்ச் அதுவும் இருக்குது பக்கத்தில். சென்ட் ஆண்டனி சர்ச் காப்புக்காடு வழியாக தான் இந்த ரோடு வந்து போகுது. பக்கத்தில் ரோவர் டிஜிட்டல் சர்வேயிங் அண்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டியா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் வந்து இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ், அதாவது ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இந்த ரோடோட வியூ பார்த்து தான் இருக்குது. இந்த ரோடோட ஃபேஸ் பார்த்து தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ரோடு வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் பார்க்குறனால எப்படி தோணுன்னா ஃபுல்லும் ரோடு கம்ப்ளீட்டட், அதாவது என்ன சொல்கிறது, ஒர்க்கு கம்ப்ளீட்டட் மாதிரி தெரியும். பட் அதுவும் சான்ஸ் கிடையாது. என்னென்னா பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் கூட மட்டும் கூட முடிஞ்சிருக்கலாம். பட் இந்த இடம்லாம் டீப்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. என்னென்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட் ரோடும் தெரியுது, சென்டரில் மீடியனில் வந்து மண் ஃபில் பண்ணியிருக்காங்க, அதுவும் தெரியுது. ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. அண்ட் அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா முளங்குழி ப்ளே கிரவுண்டு, அதெல்லாமே இது ஆக்சுவலி ப்ளே கிரவுண்டெலாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த ரோடே வந்து ப்ளே கிரவுண்ட் மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ பட் ஆனால் இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, முளங்குழி ப்ளே கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த ரோடு பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸ்ரீ கிருஷ்ண முலஞ்சேரி டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் கிராஸ் ஆகி போகுது. ஜஸ்ட் அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ரோடில் வந்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜுக்கு போகணுன்னா இந்த ரோடை யூஸ் பண்ணி வந்துக்கலாம். பட் ஆனால் ஃபுல்லும் ஓப்பன்டா அப்படின்னு எனக்கு தெரில. நம்ம வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக லைவாக போய் நம்ம இந்த ரோடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸாக தான் இருக்கும் நம்ம சேனலில். அதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த ரோடு வந்து நம்ம ஃபுல்லும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தூரம் வரைக்கும் வெஹிக்கிளில் போக முடியும் அப்படின்றதையும். நெல்வேலி லார்ட் சிவன் டெம்பிள் இருக்குது, அந்த வழி அது பக்கத்து வழியாக தான் போகுது. ஸோ இங்கெல்லாம் பக்கத்தில் பாண்ட் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
ஸ்ரீ தர்மசாஸ்தா தேவஸ்தானம். ஃபுல்லாக டெம்பிள் மட்டும் தான் இதில் இண்டிகேட் பண்ணுது, என்னன்னு தெரியல. கூகுள் எர்த்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரோடு அப்படியே இருக்கு பாருங்கள். சிவாலயம் 2 அது பக்கத்துலேயே வருது. ஜீசஸ் லவ்ஸ் ப்ரேயர் ஹவுஸ் இருக்குது. அப்புறமா இமானுவல் அரசர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கு கொஞ்சம் இந்த சைடுங்க. அந்த வழியாக வந்தாலும் இங்கே வந்துடலாம். அந்த இமானுவல் அரசர் காலேஜ்க்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட் தேவசேயம் பிள்ளை சர்ச் நட்டாலம் வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். நட்டாலம் இந்த இடத்தையும் பாருங்கள். கரெக்டாக அந்த ரோடு வந்து கிராஸ் ஆகிறது வந்து ஒரு சின்ன ஒரு குளத்துக்கிட்ட கிராஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்தும் லாக் ஆகிருக்கு. பட் ஆனால் போகலாம், இப்படி லைட்டாக ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்து இப்படி வந்து போயிடலாம். பட் ஆனால் ஃபுல்லுமே நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியுமா, ஃபுல் ஏரியாவும் வந்து கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் ஓகே. பள்ளியாடி பஞ்சாயத்து ஆஃபீஸ் மருதங்குறிச்சி. ஸோ இதான் வியூ வந்து இப்படி தான் வியூ ரோடு வந்து போயிட்டுருக்கு. பட்டு நம்ம வந்து நான் இப்படியே உங்களுக்கு ஃபுல்லுமே காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிடும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதில் இல்லாமல் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்க முடியும். பட் ஆனால் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா இல்லையான்றதை. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் அடுத்து வந்து சைட்டு நேராக இந்த எக்ஸிக்யூஷன் இந்த சைட்டுக்கே நேராக போய் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தான் நான் பார்த்தேன், அது உங்களுக்கும் தெரியட்டும் சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டினேன். ஜஸ்ட்டு நான் வேணால் இன்னும் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் வந்து இந்த அலைன்மெண்ட் அப்படியே காட்டுறேன். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க எங்கே வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேம்லாம் இண்டிகேட் ஆகிருக்கு, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோடு வந்து லாஸ்ட்டில் கன்னியாகுமரியில் எங்கே போய் மீட் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் கன்னியாகுமரி எண்டு வரைக்கும் போய் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லாஸ்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் அடுத்து எப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக கோத்ரூ இந்த அலைன்மெண்ட் வழியாக போகிறேன் அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருந்துருக்கும். NH-66 காரோட் டு கன்னியாகுமரி எங்கே வந்து மெர்ஜ் ஆகுது அப்படின்றது. ஸோ இதாங்க கரெக்டாக மும்பை டு கன்னியாகுமரி கனெக்ட் ஆகிற NH-66 தான் கன்னியாகுமரியில் தான் NH-44 வந்து மெர்ஜ் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லுமே அலைன்மெண்ட் வழியாக போய் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை.